கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோரின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா என்பதே ஆமென். அன்பானவர்களே, இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிறு ஆராதனை தங்கள் இல்லங்களே அனுசரிக்கிறவர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நம்முடைய பெரும்பாக்கம் திருச்சென்னுடைய உதவிக்காரர் JRM ஜான்சன் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார். அதை தொடர்ந்து 2 பாடல்களை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்பில் தகப்பனே, இதோ ராஜா, இந்த நாளிலும் உலகமே அமைதியற்ற நேரத்திலே இதோ ராஜா, நாங்கள் ஒரு சிறிய கூட்டமாக எங்களை ஆண்டவரே ராஜா நீர் அமைதிப்படுத்தி ஆண்டவரே ராஜா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அளவுக்காக நீர் எங்கள் கிருபை பாராட்டுகிறீரே, அதற்காக மக்கள் நன்றி ராஜா. இந்த நாளிலும் இந்த ஆராதனையை சிறப்பாக நீர் நடத்தி கொடுக்கிறீரே, அதற்காக மக்கள் நன்றி ராஜா. வந்த மக்கள் ஆண்டவரே வீண் வண்ணமாக போகாதபடிக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ராஜா பெற்றுக்கொண்டு செல்ல கிருபை செய்தவர்களுடைய ஆட்சிமிக்கிற ராஜா. இந்த நாளிலே ஆண்டவரே செய்திக்காகவும் ஆண்டவரே செய்தி கொடுக்க போகிற எங்கள் போதகருக்காகவும் ஆண்டவரே ராஜா வேத வாசிக்க போகிற எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் பாடப்போகிற எங்கள் சபையின் பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே சமூகத்திலே நன்றியை தெரிவிக்கிறோம் சுவாமி. யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே நீர் இந்திய தேசத்துக்கு கொடுத்திருக்கிறேன். அதற்காக மக்கள் நன்றி ராஜா. தகப்பனே, இந்த நாளிலே உண்மை தொழுவதற்கும் உண்மை போற்றுவதற்கும் நீர் கொடுத்த தயவுகளுக்காகவும் நீர் கொடுத்த கிருபைகளுக்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் சமாதானம் இல்லாத எத்தனையோ தேசங்களை நீ சமாதானப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே, நீரே மெய்யான தேவன் என்பதை ஆண்டவரே உலகத்துக்கு எடுத்து காட்டுங்க சுவாமி. உம்மால் மட்டும்தான் கர்த்தாவே முடியும் இந்த வியாதியிலிருந்து மருந்து. ஆண்டவரே, நீரே மெய்யான சமாதானம் என்பதை ஆண்டவரே ராஜா உலக மக்கள் தெரிந்து கொள்ளவும் ஆண்டவரே ராஜா ஆண்டவரே ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் புரிந்து கொள்ளவும் நீ கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிற ராஜா. எல்லாவற்றும் உங்களுடைய சமூகத்தில் கொடுத்து ஜெபிக்கிறவர்களுக்கு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகினாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகினாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நாம் நின்ற வண்ணமாக சங்கீதம் 87 நாம் மாறி மாறி நாம் வாசிப்போம். சகோதரி ஜெசிந்தா ராபர்ட் அவர்கள் நம்மை இந்த சங்கீத பகுதியை வழிநடத்துவார்கள். அதற்கு பிறகு நம்முடைய திருச்சபையினுடைய பொருளாளர் மூப்பர் ராபர்ட் கென்னடி அவர்கள் நம்ம ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். அதைத் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். இன்று ஆராதனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மாறி மாறி வாசிப்பு சங்கீதம் 87 பக்கம் எண் 725. அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. தேவனுடைய நகரமோ உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள் என்பதே ஆமென். துதிக்கு பாத்திரமாயிருக்கிற நண்பின் தெய்வமே, இந்த காலை வேலைக்காக இந்த ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ கொரோனா வைரஸ் மூலமாக அநேக காரியங்களை சபை செய்து கொண்டு வருகிறது சுவாமி. இந்த ஆன்லைன் மூலமாக வீட்டில் இருந்து ஆராதனை செய்ய கிருபை செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆன்லைன் மூலமாக சபையார்கள் பாடல்கள் மூலமாகவும் வசனத்தின் மூலமாகவும் செய்தியின் மூலமாகவும் கொடுக்கிற காணிக்கையின் மூலமாகவும் உமக்குள் நாங்கள் ஆசீர்வதிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனையிலே
நாங்கள் பாடின பாடல்கள், ஏறெடுத்த வசனங்கள், கொடுக்கிற செய்தி, கொடுக்கிற காணிக்கை எல்லாம் சமூகத்தில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற சிறுவர் முதல் பெரியவர் வரை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. இதோ எங்கள் சபையிலே விசேஷ நாள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அனுதினமும் அவர்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமில்லாமல் எங்கள் சபையிலே சுகவீனமாக இருக்கிற ஜெபின்காகவும், லாய்ஸுக்காகவும், பிரித்திப்பாக்காகவும், இன்னும் அநேகருக்காகவும் ஜெபிக்கிறோம் சாமி. நல்ல சுகத்தை பலத்தை தாரும். அவருடைய சுகத்திலே முன்னேற்றம் அடைந்து உண்மையை குறித்து சாட்சி சொல்ல கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சபையிலே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை தாரும். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை திருமணத்தை கட்டளையிடும். ஐயா, குழந்தை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும் சாமி. உமது கிருபை தயவு எங்கள் சபை பிள்ளைகளோடும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் சபையிலே முதியோருக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை பலத்தை தாரும். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருக்கும் வேண்டிய தயவை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்திற்கும் பாதுகாப்பை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உணவு உடைகளெல்லாம் நீ தந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரம் திருமண நாள், ஐயா பிறந்த நாள் காணுகிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். ஏற்ற வயதை கூட்டி கொடுக்க போவதற்காக நன்றி. அவர்களை பலப்படுத்தும், ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் நாட்டில் நடக்கிற சட்டை சச்சரவுகள், போராட்டங்களிலிருந்து விடுதலை தாரும். சமாதானத்தின் தேவன் இந்தியா நாடு மீது இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. குறிப்பாக எங்கள் எல்லையிலே சீனாவும் பாகிஸ்தானும் போர் தொடுக்க இருக்கிறார்கள் சாமி. அவர்களுக்கு வேண்டிய கிருபையை தந்து, சமாதானத்தை தந்து, இந்த எல்லை பிரச்சனையை சமாதானமாக முடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. அது மட்டும் இல்லாமல் இதோ ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து அது வெட்டுக்கிளுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது சாமி. விவசாயம் செய்த ஒவ்வொரு மக்களும் கண்ணீர் வடிக்கிறார்கள். அந்த வெட்டுக்கிளுடைய சேதங்கள் செய்யாதபடி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. விசேஷமாக செய்து கொடுக்க போகிற தாசருக்காக ஜெபிக்கிறோம். அவரை மூடி மறுத்து வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஏற்ற மண்ணாக தந்து அதை நாங்கள் புசித்து அதன்படி செயல்பட எங்களுக்கு வேண்டிய கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வீட்டிலிருந்து ஆராதனை செய்வது நல்லது என்று எங்களை நாங்களே திருத்திக் கொள்ள எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும் சாமி. விசேஷமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. இது அடுத்த வாரத்திலிருந்து சபைகளெல்லாம் திறக்க வேண்டும் என்று ஆலோசித்திருக்கிறார்கள் சாமி. அந்த ஆலோசனையை வெற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். அடுத்த வாரத்திலிருந்து நாங்கள் சபையிலே வந்து உண்மை தேட ஒருமனப்பட்டு நாங்கள் துதிக்க, ஒருமனப்பட்டு உண்மை ஆராதிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும் சாமி. அந்த தயவை இந்த அரசாங்கத்தின் மூலமாக எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். அரசாங்கத்தின் அதிகாரிகளோடு பேசி சீக்கிரத்திலே ஆராதனையை திறக்க உம்மை வழிபட எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும். இந்த நாளை ஆசீர்வதியும். தொடக்கம் முதல் முடிவு வரைந்தும் எங்களோடு இருந்து வழிநடத்தும் சாமி. ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய கிருபையும் ஆசீர்வாதத்தையும் தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆராதனை முடிந்து இந்த நாளை நாங்கள் பரிசுத்தமாய் கடக்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சொல்வோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சொல்வோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். இன்று தேவ செய்திக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரை. பக்கம் 168. அப்போஸ்தலர் 1 முதல். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது
தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும் நிக்கோனோரையும் தீமோனையும் பர்னேனாவையும் யூத மார்க்கத்தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தியடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்பதே ஆமென். இன்று தேவ தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட 2வது வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 16 முதல் அதிகாரம் முடிய. ரோமர் 12:16 முதல். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள். மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்ரு பசியாயிருந்ததால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலைமேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்பதே ஆமென். நாம் நின்ற வண்ணமாக ஒரு பாடலை பாடுவோம். இந்த பாடலின் முடிவிலே இந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். இந்த நாளிலே தன்னுடைய திருமண நாள் நினைவு கூற எட்வின், திருமதி அனிதா எட்வின், பிறந்தநாள் காணுகிற திருமதி நளினா எமானுவேல் பால் பாப்டிஸ்ட், பிறந்தநாள் காணுகிற ஐயர் ராபர்ட் கெனடி, திருமதி ஜெசிந்தா ராபர்ட், மகன் ஈசாக் பிரசன்னா, பிறந்தநாள் காணுகிற மகள் ஆர் எமி பிரிஸ்கிலா, இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்ப
ஐயமிருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவதால் மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார். முற்றுமென் உள்ளம் மாறிற்று, இயேசு என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி. விசேஷமாக பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா எட்வின்காக, சகோதரி அனிதாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த புதிய திருமண நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக அவர்களை வழிநடத்தி வந்த ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்தும். அவருடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். ஐயாவுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும். திருச்சபைக்காக இன்னும் அதிகமாக உழைக்க, உமக்காக பாடுபட, உம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் குடும்பமாக அவர்கள் வளர்வதற்கு உதவி செய்யும். மகன் அருணுக்காக, ஆனா தருணாக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்யும். பிறந்தநாள் காணல சகோதரி நளினாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளை நீர் ஆசீர்வதிங்க. இம்மட்டுமாக வழிநடத்தி வந்த ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்தும், பலவீனங்களை மாற்றும், நல்ல சுகத்தை பலத்தையும் தாரும். ஆண்டவரே, மகளுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும். ஈஷாக்காக, மேஷாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். ஈஷாக்கு நீ கொடுத்திருக்கிற இந்த புதிய பிறந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகனை நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. அவன் கொடுத்த எல்லா விதமான ஞான நன்மைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவனை பாதுகாத்துக்கொள்ளும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். அவன் படிக்கிற படிப்பையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. மகன் பால் பாப்டிஸ்ட்காக நான் ஜெபிக்கிறேன். அவனுக்கு நீ கொடுத்திருக்கிற இந்த புதிய பிறந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த பொறுப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக வழிநடத்தி வந்த ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்தும். தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்து எதிர்காலத்தில் நீ என்ன சித்தம் வைத்திருக்கிறோ அந்த சித்தத்தை உடைய மகனுடைய வாழ்வில் நிறைவேற்றும் சுவாமி. குறிப்பாக உடைய ஊழியத்துக்காக மகனை அழைப்பீர் என்றால் மகனை நீ தயார்படுத்தும், மகனை நீ தகுதிப்படுத்தும். அவருடைய பெற்றோர்களுக்காக, சகோதரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். ஐயா ராபர்ட்காக, அவருடைய மனைவி திருமதி ஜெசிந்தா ராபர்ட்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய பிறந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாக அவளை வழிநடத்தி வந்த ஆண்டவர் இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து அவளை வழிநடத்தும், பலவீனங்களை மாற்றும். ஐயாவுடைய வேலையிலே நல்ல உயர்வை நீர் தாரும். சகோதரி செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க சுவாமி. திருச்சபையில் அவர் கொடுத்த பொறுப்புகளை இன்னும் சிறப்பாக செய்ய உதவி செய்யும். கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்.
அன்றே மகள் எமிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எமி கொடுத்த புதிய பிறந்தநாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகளை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், தன்னுடைய படிப்பை முடிக்க கிருபை செய்திருக்கிறீர். ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை மகளுக்கு உருவாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த படிப்பின் மூலமாக மகள் செய்கிற எல்லா விதமான நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகளை ஆசீர்வதித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக வளர உதவி செய்யும். எதிர்காலத்தை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தாயாருக்காக சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான இவர்களை உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இப்போது நாம் சபையின் அறிவிப்புகளை வாசிக்க கேட்கலாம். நம்முடைய சபையின் அறிவிப்புகளை நம்முடைய திருச்சபையின் மூப்பர் செயலாளர் தங்கமணி அவர்கள் வந்து வாசிப்பார்கள். திருச்சபையின் அறிவிப்புகள். இயேசு நல்லவர், இயேசு அன்புள்ளவர், இயேசு சமாதானம் தருகிறவர். அரசாங்க அனுமதியுடன் ஆராதனை விரைவில் ஆரம்பிக்கப்படும். தினந்தோறும் சில ஆண்கள் சில பெண்கள் திருச்சபையின் மக்களுக்காக ஜெபித்து வருகிறார்கள். தாளந்து ஞாயிற்காக அனைத்து ஐக்கியமும் தயாராகுங்கள். இரவு 9 மணி ஜெபத்தை தொடர்ந்து ஜெபியுங்கள். ஏதாவது விசேஷமான குறிப்புகள் கொடுக்க வேண்டும் என்றால் செயலாளரை அணுகும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெப ஐக்கியத்தின் மூலமாக அனுப்பப்படும் குறிப்புக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்று மாலை 4 மணி அளவில் பெரும்பாக்கம் திருச்சபையில் ஐயா JR மணி அவருடைய ஸ்தோத்திர ஜெப கூட்டம் நடைபெறும். நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் தரித்திருங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை நாம் பாடும்போது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை கொடுப்போம்.
செய்திக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நாளின் தேவ செய்திக்காக சகோதரி சரோஜா அவர்கள் வந்து ஜெபிக்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த ஓய்வு நாள் காலவெளியிலும் கூட ஆண்டவரே எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் கூட உங்களுடைய கிருபையும் மாறாத இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவர் உலகம் எங்கும் பரவி கொண்டிருக்கிற காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ஆனாலும் கூட ஆண்டவர் இந்த நாளிலே கூட ஆண்டவரே தெய்வ செய்தியை கொடுக்க போகிற தாசனை வல்லமையாக பயன்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே எத்தனை விதமான காரியங்கள் சுவாமி, ஆனாலும் கூட உங்களுடைய செய்தியை கேட்பதற்கு நீ தந்திருக்கிற உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். போதகரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரை தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்க போகிற ஆண்டவர் இந்த செய்தியானது ஆண்டவரை ஆசீர்வாதமாய் விளங்கும்படியாய் உதவி செய்யுங்க சுவாமி. போதற்காய், மனைவிக்காய், பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இதை கேட்க போகிற அந்த வார்த்தையானது எங்கள் உள்ளங்களை கிரியை செய்கிற வார்த்தையா இருப்பதற்கு உதவி செய்யுங்க சுவாமி. தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. இது ஆண்டவர் 8 வாரங்களுக்கு மேலாக ஆண்டவரே தொடர்ந்து வேலை செய்கிற இந்த பிள்ளைகளோடு இருங்க சுவாமி. ஆண்டவரே இந்த எங்களுக்கு செய்தி ஆண்டவரே சுவாமி நீர் ஆசீர்வாதமாய் தாங்க சுவாமி. ஒவ்வொரு ஆண்டவரை பிள்ளைகளுக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இது ஏற்ற வார்த்தையா இருப்பதற்கு உதவி செய்யுங்க சுவாமி. நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க சுவாமி. ஆராதனை முழுதுமாய் எங்களோடு இருங்க. நீரே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக திருச்சபையாய் நாம் ஜெபித்து வருகிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்று மாலை சரியாக 5 மணி அளவிலே நம்முடைய திருச்சபையினுடைய முன்னாள் மூத்த விசுவாசி ஐயா ஜேஆர் மணி அவருடைய ஸ்தோத்திர ஜெபக்கூட்டம் பெரும்பாக்கம் திருச்சபையிலே நடைபெறும். எனவே நீங்கள் அனைவரும் அந்த ஜெபக்கூட்டத்திலே கலந்து கொள்ளுங்கள். இந்த ஜெபக்கூட்டத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கொரோனாவை பற்றிய பல தகவல்கள், பல செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நாம் மார்ச்சிலிருந்து இந்த லாக்டவுன் பீரியடை நாம் யோசிப்போம் என்றால், இப்போ நம்ம அன்லாக்டவுன் பீரியடில் இருக்கிறோம். பலவிதமான புரளிகள், பலவிதமான தகவல்கள், பலவிதமான பயங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் நான் ஒரு செய்தியை படிக்க நேரிட்டது. அந்த செய்தி உளவியல் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் வரும் என்றால் அந்த மனிதன் 5 நிலைகளை அவன் கடக்க வேண்டும். அது ஒருவேளை கொரோனாவாக இருக்கலாம், நம்முடைய வாழ்விலே வருகிற வியாதியாக இருக்கலாம், புதிய திருப்பங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த மனிதன் 5 நிலைகளை கடக்க வேண்டும். அந்த 5 நிலைகளுக்கு கடப்பதற்காக அவர்கள் கொடுக்கிற பெயர் குப்லர் ரோஸ் மாடல் என்கிற நிலையை சொல்கிறார்கள். அந்த குப்லர் ரோஸ் மாடலில் முதலாவதாக ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை தனக்கு வராது என்பதை அந்த மனிதன் ஏற்க மறுப்பான். ஆங்கிலத்தில் அதற்கு பேர் டினாயல். நம்ம கூட சொன்ன கொரோனா நம்ம இந்தியாவுக்கு வராது, வெயிலில் கொரோனா வாழாது அப்படின்னு நம்ம சொன்னோம். எமி முதல் முறையாக நம்முடைய சபையிலே சொல்லும்போது அநேகர் நம்ம சொன்னோம் கொரோனா நம்முடைய பகுதிக்கு வராது. அதான் முதல் நிலை, டினாயல். இரண்டாவது நிலை ஒரு மனிதனுக்கு வருகிறது கோபம், ஆங்கர். முதல் 10 நாளில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மார்ச் மாதம் முழுசுமா, ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கோபம். திருப்பி மே மாதம் 3ஆம் தேதி திருப்பி கொஞ்சம் கோபம். திருப்பி மே மாதம் 19ஆம் தேதி திருப்பி கோபம். இப்போ ஜூன் ரொம்ப கோபம். எல்லாருக்குமே ரொம்ப கோபமான சூழ்நிலை. கோபத்தை விட வருமானம் இழந்த ஒரு நிலை. 3ஆவதாக பார்கெயின். இந்த நிலைக்கு ஒரு முடிவு வராதா என்கிற ஒரு ஏக்கம், ஒரு பரிதவிப்பு நமக்கு ஏற்படும். முதல்ல நான் சொன்ன மறுப்பு, கோபம். அடுத்தது ஒரு பரிதவிப்பு. நமக்கு ஒரு நல்ல காலம் வராதா, திரும்ப நம்ம பழைய நிலைக்கே போக மாட்டோமா அப்படின்ற ஒரு நிலையை நாம் யோசிப்போம். 4ஆவதாக மன அழுத்தம். சிறு பிள்ளைகளுக்கு இந்த மன அழுத்தம் வருவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் பெரியவர்களுக்கு அதிகமாக வரும். குறிப்பாக கணவர்மார்களுக்கு தன்னுடைய வருமானத்தையே நம்பியிருக்கிற, தன்னுடைய குடும்பத்திற்கு வருமானம் இல்லை என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படும் பொழுது, தன்னுடைய பிள்ளை இதை கேட்கிறது, அதை என்னால் வாங்கித்தர இயலவில்லை என்ற நிலை வரும்பொழுது அவர்களுக்கு மன அழுத்தம் வரும். 5ஆவது ஒரு நிலை, ஏற்றுக்கொள்ளுதல். இந்த சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். அன்பானவர்களே, இதை தான் இப்போ நம்முடைய கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்குங்க, கொரோனாவோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். இந்த 5 நிலையை ஒரு மனிதன் நிச்சயமாக கடக்க வேண்டும்.
அது எந்த நிலையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை இது உங்கள் வாழ்விலே ஏற்படுகிற பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்விலே வருகிற வியாதியாக இருக்கலாம், அல்லது இப்பொழுது நாம் சந்தித்திருக்கிற இந்த சூழ்நிலையாக இருக்கலாம். இந்த 5 நிலையை ஒரு மனிதன் கடக்க வேண்டும். இதுதான் குப்லர் ரோஸ் மாடல் என்று சொல்கிறார்கள். கோபம், மன்னிக்கணும், மறுப்பு, கோபம், பரிதவிப்பு, மன அழுத்தம், ஏற்றுக்கொள்ளுதல். இப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த 5வது நிலைக்கு வந்துட்டோங்க. இதை தான் வடிவேல் நகைச்சுவையாக சொன்னாருங்க. அதுவே நமக்கு காலப்போக்கில் பழகிடும். இப்போ நம்ம 5வது நிலைக்கு வந்துட்டோம். என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த கொரோனாவை பற்றி நீங்கள் செய்திகளை கேட்க 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 எல்லா மனிதர்களும் இந்த நிலையை நாம் கடந்து தான் ஆக வேண்டும். ஆனால் இப்போ ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயமே ஒரு மனிதனை கொன்றுவிடும். எனவே ஒரு புத்தியுள்ள மனிதன் 5வது நிலையை வந்து விடுவான். பயப்படுகிறவங்க 4வது நிலையிலே மாட்டிப்பாங்க. அப்போனா உங்களுக்கு தெரியும், 4வது நிலையை வந்து அவங்க என்ன வந்துடுவாங்க, மன அழுத்தம் அவங்களுக்கு வரும். எனவே கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். இதை விட கடினமான சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் எதை குறித்தும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை நாம் தொடர்ச்சியாக நாம் சிந்தித்து வருகிறோம். அவ்வகையிலே இந்த நாளிலே நாம் 6ஆம் அதிகாரத்தை நாம் சற்று சிந்திக்கலாம். கடந்த வாரமே இந்த பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். நேரம் இல்லாத காரணத்தினால இந்த பகுதியை நாம் இந்த வாரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 9 கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த 9 பண்புகளையும் நம்முடைய வாழ்விலை செயல்படுத்துவதற்கு தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவதாக இந்த சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்வோம். அதற்கு பிறகு கிறிஸ்தவ முதிர்ச்சியினுடைய பண்புகளை புரிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தை நாம் நேராக திருப்பிக் கொள்வோம் என்றால், இது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் நாம் சொல்கிறோமே, டைம் லைன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பேசேஜ். இந்த சம்பவம் நடைபெறுகிற போது என்ன காலத்தில் இது நடைபெற்றது? நாம் அனைவருக்கும் தெரியும், இயேசு இந்த உலகத்தை விட்டு பரமேறி சென்ற 10வது நாளில், அதாவது பெந்தேகோஸ்தே தினத்தன்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழுதற்கு பிறகு 50வது நாளிலே, பெந்தேகோஸ்தே நாளிலே திருச்சபை உருவானது. வரலாற்று ஆசிரியர்கள் இந்த சம்பவம் நடைபெற்ற வருடம் கிறிஸ்துவுக்கு பின் 30வது ஆண்டிலே இந்த சம்பவம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள். ஆனால் நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி 6ஆம் அதிகாரம், இந்த சம்பவம் முதலாவதாக திருச்சபையிலே சில பணிவிடைக்காரர்களை தெரிந்தெடுத்தல் ஆகிய இந்த சம்பவம் கிபி 31ஆம் நூற்றாண்டிலே நடைபெற்றதாக சொல்கிறார்கள். அப்படி என்றால் 1 வருடத்திற்கு மேல், திருச்சபை ஆரம்பித்து 1 வருடத்திற்கு மேல் தான் இந்த சம்பவம் நடைபெறுவதாக நாம் பார்க்க வேண்டும். So we need to understand that it is not immediate. It is almost after 1 year they are trying to select new leaders for the church. 1 வருடம் கழித்து திருச்சபைக்கு தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அன்பானவர்களே, ஜேம்ஸ் டன் என்கிற ஒரு ஆசிரியர் சொல்கிறாருங்க, இந்த சம்பவம் கிட்டத்தட்ட 18 மாதங்கள் கழித்து நடைபெற்றிருக்க வாய்ப்புகள் உண்டு. 7 பணிவிடைக்காரர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிற இந்த சம்பவம் கிட்டத்தட்ட 18 மாதங்கள், அப்படி என்றால் 1.5 வருடம் கழித்து தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. ஸோ எனவே அதை நாம் புரிந்து கொண்டால்தான் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, இவர்கள் எடுக்கிற இந்த பதவி அல்லது இந்த பொறுப்புக்காக அவர்கள் எடுக்கிறது, ஏற்கனவே ஒரு பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அது அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, திருச்சபையை நிர்வாகிக்க அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அவர்கள் உணவு பரிமாறுவதற்காக சில பணிவிடைக்காரர்களை எடுக்கிறார்கள். சபையினுடைய அசுர வளர்ச்சி, அந்த வளர்ச்சியிலே உணவு பரிமாறுவதற்காக சில பணிவிடைக்காரர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். 7 பணிவிடைக்காரர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தேர்ந்தெடுத்த இந்த பணிவிடைக்காரர்கள் ஹையராக்கியல் மாடல்ல இல்லைங்க. ஹையராக்கியல் மாடல்னா தெரியுதா? மேலே அப்போஸ்தலர்கள், அதுக்கு கீழே பணிவிடைக்காரர்கள், அப்படி அவங்க தேர்ந்தெடுக்கல. இட் இஸ் நாட் அன் ஹையராக்கியல் ஆர்டர். முதல்ல அப்போஸ்தலர்கள், அதுக்கு கீழே பணிவிடைக்காரர்கள். ஏன்னா இந்த வசனங்களை நாம் தெளிவாக நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், எந்த வல்லமை அப்போஸ்தலரிடம் இருந்ததோ அதே வல்லமை, அதே நற்குணம்,
அதே விசுவாசம் இந்த பணிவிடைக்காரர்களிடமிருந்தும் இருந்தது. The same power, the same character was also with the same servants. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? எந்த பணிவிடைக்காரர்களுக்கு தேர்ந்தெடுத்தார்களோ அந்த பணிவிடைக்காரர்களின் இந்த குணங்கள் அப்போஸ்தலர்களுக்கும் இருந்தது. So it is not a hierarchical order, but it's an equal order. இவர்கள் 2 பேருக்கும் தேவன் தான் தலைவர். அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு நிகராக அல்லது அவர்களுடைய பொறுப்புக்கு நிகராக பணிவிடைக்காரர்களை தேர்ந்தெடுத்தார்கள். நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் கீழே ஒரு ஓஏ இருப்பார், அவருக்கு மேலே ஒரு ஆஃபீஸர் இருப்பார். அந்த ஆஃபீஸர் தான் அந்த அதிகாரம் உடையவர். இங்கே அப்படி கிடையாது. அப்போஸ்தலர்களுக்கும் நற்பண்புகள், அப்போஸ்தலர்களும் பரிசுத்த ஆவியால் நிறைந்தவர்கள், இந்த பணிவிடைக்காரர்களும் நற்பண்புகள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். பாஸ்டர், இது என்ன பாஸ்டர் ஒரு பெரிய லெசன்? பர்னபாஸ் என்பதை ஒற்றி பார்க்குறீங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். இந்த பர்னபாஸை தேவன் மிஷனரி ஊழியத்திற்காக பயன்படுத்தினார். ஸோ தலைவர்களாக அவர்கள் தெரிந்தெடுத்தவர்கள் அல்லது பணிவிடைக்காரராக அவர்கள் தெரிந்தெடுத்தவர்கள் அப்போஸ்தலரிடம் இருந்த என்ன குணங்கள் இருந்ததோ அதே குணங்கள் தான் இவர்களுக்கும் இருக்க வேண்டும். பர்னபாஸ் கிட்டே அது இருந்தது. நம்ம லேவியராகும் புத்தகம் வாசித்துட்டு வரோங்க. இந்த லேவியராகும் புஸ்தகம் ரொம்ப போரிங்காக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம வாசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அந்த வாரத்தில் தான். பட் ஆனால் அதில் சில உண்மைகளை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள். ஒருவேளை இன்றைய காலத்தில் அந்த லேவியனாக நான் பணிவிடை செய்கிறவனாக இருந்தால் நிச்சயமாக ரொம்ப கடினமான ஒரு வேலை. ஒவ்வொரு முறையும் ஒரு மிருகத்தை பலியிட வேண்டும், அது ரத்தத்தை தெளிக்க வேண்டும், அதை சுத்தம் செய்ய வேண்டும். ஆசாரியன் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள பாதி முடி கொட்டிடுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது இந்த ஆசாரியர்களை தேவன் லேவி கோத்திரத்திலிருந்து தேர்ந்தெடுத்தார். அப்போ கேள்வி என்னன்னா, எல்லா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்களும் ஆசாரியர்களாக வேலை செய்தார்களா? கேள்வி வருதுங்களா? எல்லா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்களும் ஆசாரியர் வேலை செய்தாங்களா? வாசிக்க பார்க்கலாம். 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் 49ஆம் வசனம். 2 நாளாகமும் 1 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் 49ஆம் வசனம். 1 Chronicles chapter 6 verse 48 and 49. 1 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 48-49 வாசிங்க. அவர்கள் சகோதரராகிய மற்ற லேவியர் தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தின் பணிவிடைக்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆரோனும் அவன் குமாரனும் சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டும் பீடத்தின் மேல் தூபம் காட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வேலைக்கும் தேவனால் தாசனாகிய மோசே கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேலுக்காக பாவ நிவிர்த்தி உண்டாக்குவதற்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். மிகப்பெரிய உண்மைங்க. எல்லா லேவியர்களும் ஆசாரிய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டார்கள். ஆனால் ஆரோனின் வம்சத்தில் வந்தவர்கள் பலி செலுத்தினார்கள். அப்போ மீதி பேர்லாம் என்ன பண்ணாங்க? ஆலயத்துக்கு அடுத்த பணிகளை செய்தாங்க. ஆலயத்தை சுத்தம் பண்ணுறது, அந்த குடல்களை எடுக்கிறது, பலிப்பீடத்தை சுத்தம் பண்ணுவது. அவர்களும் யார் இருந்தாங்க? லேவியர்கள் தான். இப்போ இது புரியுதா நான் சொல்கிறது? கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேங்க. ஆல் லிவைட்ஸ் were called to be priest, but only few are selected to offer sacrifice. எல்லா லேவியர்களும் ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டார்கள். ஆனால் ஆரோனின் வம்சத்தில் வந்தவர்கள் பிரதான ஆசாரியர்களாக பணியாற்றினார்கள். மற்றவர்கள் ஆலயத்துக்கு அடுத்த பணிகளை செய்தார்கள். சர்ச்சை சுத்தம் பண்ணுறது, சபையை பராமரிக்கிறது. அவர்களும் லேவி கோத்திரம். அதான் பைபிள் சொல்லுங்க, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டம். என்ன பாஸ்டர் நீங்கள் சொல்ல வரீங்க? வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே? அன்பானவர்களே, கிறிஸ்தவ பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் ஒரே குணங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போஸ்தலர்களுக்கு என்ன குணம் இருந்ததோ அதே குணம் தான் அந்த பணிவிடைக்காரர்களுக்கும் இருந்தது.
ஸ்தேவானும் வல்லமை செய்தாங்க. 8ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்க, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில். பிலிப்பும் அற்புதம் அதிசயங்கள் செய்தான், பேதுருவும் அற்புதம் அதிசயங்கள் செய்தான். இன் காட்ஸ் சைட் ஆல் ஹேவ் சேம் கமிட்மெண்ட். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நிலை தாங்க. நடைமுறையில் நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேங்க, அது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. போதகராக என்னிடம் நிறைய பேர் வருவாங்க பேசுகிறதுக்காக. ஒரு சகோதரன் ஒரு சகோதரி, இல்லை ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன், 2 சகோதரிகள், இப்படி ஒரு கற்பனை பண்ணுங்களேன். ஒரு சகோதரனுக்கும் ஒரு சகோதரிக்கும் பிரச்சனை. முதல்ல சகோதரன் போதகர்கிட்ட வர்றார். போதகர்கிட்ட வந்து தன்னுடைய நிலையை விளக்குகிறார். வேலைக்கிட்ட அவர் போயிடுறாங்க. ஏன்னா அவரை பற்றி சொல்லும்போது அவருடைய நியாயத்தை சொல்லுவாங்க. அடுத்தது சகோதரி வர்றாங்க. சகோதரி வந்து அவங்களுடைய நிலையை சொல்கிறாங்க, அவங்களுடைய நியாயத்தை சொல்கிறாங்க. இப்போ போதகராக நான் என்ன பண்ணணும்? 2 பேருடைய நியாயத்தையும் கேட்டு அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும். அதற்கு மாறாக சகோதரனை பற்றி நான் தவறாக சகோதரியிடமும், சகோதரியை பற்றி தவறாக நான் சகோதரியிடமும் சொல்வேன் என்றால் அந்த போதகரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? வேதம் வாசிக்கிறவங்க பலமாக தலையாட்டுறாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, கரெக்ட்? அப்போ சபையார் நீங்கள் செய்யலாமா? இல்லை பாஸ்டர் நீங்கள் செய்யலாமா? ஏன் தெரியுங்களா? அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் பணிவிடைக்காரர்கள் இருந்தாங்க. they were on the same character, கரெக்டுங்களா? நான் வந்து போதகராக இருக்கிறேன், இன்னொரு பணியும் நான் செய்கிறேன், ஆசிரியர் பணியும் செய்கிறேன். ஒரு சோஷியல் கேதரிங்க்கு நான் போகிறேன். அங்கே நான் போதகராக போகல, கேசட்லாம் போடல, சாதாரண நபராக ஒரு டிஷர்ட்லாம் போட்டுன்னு போகிறேன். சோஷியல் கேதரிங்கில் எல்லாருக்கும் தண்ணி கொடுக்குறாங்க. நான் சொல்கிறது நல்ல தண்ணி, சுத்தமான மினரல் வாட்டர் கொடுக்குறாங்க. அப்போ நான் கேசட்லாம் போட்டுன்னு போகல, சாதாரண நபராக போகிறேன். நான் எல்லாம் தண்ணியெல்லாம் வச்சுட்டு சர்ச்சு உள்ள நுழையிறேன். அதை நடுவில் ஒரு சபையார் பார்த்துட்றாங்க. பாஸ்டர் நீங்க அப்படின்னு கேட்குறீங்களே, திருப்பி நான் கேட்குறேன், சரி பாஸ்டர் தண்ணி அடிக்கூடாது, நீங்கள் தண்ணி அடிக்கலாமா? நிறைய நேரங்களில் நம்ம வந்து வேதாமத்தை தவறாக புரிந்து கொள்கிறோங்க. போதகருக்கு என்ன கேரக்டர்ஸ் வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறாரோ அதே குணங்கள் திருச்சபை விசுவாசிகளிடமும் இருக்க வேண்டும். இவருக்கு ஒரு குணம், இவருக்கு ஒரு குணம் கிடையாதுங்க, கிடையாது. ஒருவேளை வேலைகளில் வித்தியாசம் இருப்பாங்க, ரொம்ப ஈஸி, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. கணவனுக்கு சில பொறுப்புகள் இருக்கும், மனைவிக்கு சில பொறுப்புகள் இருக்கும். கணவனுடைய பொறுப்புகளை அல்லது கணவனால் செய்யக்கூடிய வேலைகளை மனைவியால் செய்ய முடியாது, மனைவியால் செய்யக்கூடிய வேலையை கணவனால் செய்ய முடியாது. கணவன் போய் குழந்தை பெற்றுக்க முடியுமா? முடியாதுங்க. கடவுளுடைய படைப்பு அப்படி கிடையாது. ஆனால் பொறுப்புகள் வித்தியாசப்படும். ஒரு குழந்தைய நைட்டு ஃபுல்லாக மனைவியால் மருந்து கொடுத்து எது பார்க்க முடியுங்க, கணவனால் அது முடியாது. ஆனால் கணவனால் தன்னுடைய வீட்டுக்கு வருமானத்தை கொண்டு வர முடியும். பொறுப்புகள் தான் வித்தியாசப்படுமே தவிர எல்லாருக்கும் என்ன இருக்கணுங்க, ஒரே மாதிரியான குணங்கள் இருக்கணும். பாஸ்டர் நீங்கள் புறம் பேசக்கூடாது பாஸ்டர், கரெக்ட். நீங்கள் பேசலாமா? பாஸ்டர் நீங்கள் குடிக்கக்கூடாது பாஸ்டர், நீங்கள் குடிக்கலாமா? பாஸ்டர் நீங்கள் கெட்ட வார்த்தை நீங்கள் பேசலாமா? ஸோ த கேரக்டர் இஸ் சேம். பெரிய உண்மைங்க. அப்போஸ்தலர்கள் பணிவிடைக்காரர்கள் 2 பேருக்கும் ஒரே நிலை தான். இட் இஸ் நாட் திஸ் வே, இட் இஸ் அதர் வே. ஸோ முதல்ல அந்த பாடத்தை நாம் புரிந்து கொள்வோங்க, அந்த பாடத்தை நாம் புரிந்து கொள்வோம். முதலாவது நான் சொன்னேன், அப்போஸ்தலர்களுக்கும் பணிவிடைக்காரர்களுக்கும் ஒரே குணங்கள் இருக்க வேண்டும். அவருடைய பொறுப்புகள் வித்தியாசப்படும், ஆனால் அவங்களுக்கு இருக்க வேண்டிய குணங்கள், வேதம் வகுத்த குணங்கள் 2 பேருக்கும் இருக்க வேண்டும். அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்வோம். 2வதாக 7 முறை 1ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரை சபையினுடைய வளர்ச்சியை பற்றி லூக்கா அவர்கள் எழுதுகிறார்கள். வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 2:41, 2:47, 4:4, 5:14, 6:1, 6:7 2 டைம் அதில் வந்து எழுதுகிறாங்க. ஆசாரியர்கள் அனைவரும் கீழ்ப்படிந்தார்கள், வேதவசனம் வித்தது. கிட்டத்தட்ட 7 முறை லூக்கா அவர்கள் இந்த பகுதியிலே திருச்சபை வளர்ந்ததாக சொல்கிறார். ஆனால் பிரச்சனை தெரியுங்களா, புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த திருச்சபையில், 1.5 வருடம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த திருச்சபையில் பலவிதமான பிரச்சனைகள்.
There was a problem in the church. அன்பானவர்களே, பேதுரு என்பவன் யார் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பேதுரு என்பவன் இயேசுவிடம் நேரடியாக போதனைகளை பெற்றவன். யோவான் என்பவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து அவருடைய போதனைகளை கேட்டவன். எந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவிடமிருந்தே டைரக்டா போதனைகளை பெற்று ஆரம்பித்த அந்த திருச்சபையில என்ன இருக்குங்க? பிரச்சனைகள் இருக்கு. There was a problem in the church. Even the apostles were there. அப்போஸ்தலர்கள் இருந்தாலும் அந்த திருச்சபையிலே பிரச்சனைகள். என்ன பிரச்சனைகள்? அதை நம்ம கொஞ்சம் பின்னாடி நம்ம பார்க்கலாங்க. பட் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, ஆதி திருச்சபையில் பிரச்சனைகள் இருந்தன. பிரச்சனை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கா? நிறைய பேர் என்னை கேட்குற கேள்வி தெரியுங்களா? பாஸ்டர், சபையில் எந்த விதமான பிரச்சனை இருக்கக்கூடாதுங்க, தயவுசெய்து நீங்கள் சபையை தான் மாற்றணும். பிகாஸ் சபைனா அதில் பிரச்சனை இருக்கும். நான் இல்லைங்க. ஒருவேளை இந்த இடத்துல பேதுரு இருந்தார் வச்சுங்க. பேதுரு இருந்தார் அந்த ஆதி திருச்சபையில். பேதுரு இருந்தார், அப்போஸ்தலர் இருந்தாங்க. 12 பேர் இயேசுவிடம் நேரடியாக போதனை பெற்ற 12 பேர் இருந்தும் அந்த திருச்சபையில் பிரச்சனை. சோர்ல பிரச்சனை. இப்போ நம்ம அதை படிக்க போகிறோம். சோர்ல பிரச்சனை. உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் புரியுமான்னு தெரியலங்க. கான்ட்ராக்ட் ஸ்டாஃப், டைரக்ட் ஸ்டாஃப். இப்போ அது புது வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, அவுட் சோர்சிங். நீங்கள் ஒரு கம்பெனியில் அவுட் சோர்சிங் பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு வேலை நீங்கள் பெருக்குவதற்காக உங்களை அவுட் சோர்சிங் பண்ணாங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி இந்த கம்பெனியில் பெருக்குவீங்க, நாளைக்கு வேறு கம்பெனியில் பெருக்குவீங்க. பட் டைரெக்டாக உங்களை எடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனியை தான் வாழ்நாள் வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அங்கே தான் வேலை செய்யணும். இப்படி நீங்கள் யோசிச்சுங்கல்ல. நாங்களாம் வந்து அவுட் சோர்சிங்னா நாங்கள் இயேசுவிடமிருந்து நேரடியாக போதனைகளை பெறவில்லை, போதகர் என்ற முறையில். ஆனால் பேதுருலாம் யாருங்க? பேதுருலாம் யாரு? டைரக்ட் ஸ்டாஃப். நேரடியாக இயேசுவினிடமிருந்து போதனைகளை பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட போதனைகளை பெற்றுக்கொண்டு போதித்த பேதுரு இருந்த திருச்சபையிலே என்ன இருந்ததுங்க? பிரச்சனைகள். ப்ராப்ளம் வாஸ் தேர். டேரல் பாக் அப்படின்ற ஒரு ஆசிரியர் சொல்றாருங்க, the church is not composed of perfect people. திருச்சபை என்பது முழுமையடைந்த நிறைவு பெற்ற மக்கள் இருந்த இடம் அல்ல. அது திருச்சபை. பாவம் இருந்தது, ஏமாற்றுதல் இருந்தது. பின்னாடி படிக்க போறோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா பட்சபாதம் இருந்தது. The church is not full of perfect people. ஆனால் ஒரு வித்தியாசம் தெரியுங்களா? திருச்சபையில் சலசலப்புகள் இருந்ததுங்க, ஆனால் சலசலப்போடவே மக்கள் இல்லை. நம்முடைய பழைய திருச்சபையில் நடந்த கல்யாணங்கள்லாம் யோசித்து பார்த்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கல்யாணங்கள்லாம் வித்தியாசமாகிடுச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு அப்போது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த கல்யாணம்லாம் நடக்கும்போது ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ கொஞ்சம் மாடர்னைஸ் ஆகிட்டோம். லைனில் நம்மளே பொறுமையாக நின்று, யாரையும் நம்மளை அழைக்கலன்னா கூட என்ன பண்ணுறாங்க, போயிட்டு லைனில் நின்று ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது. தாய் மாமங்களை அழைக்கலன்னா ஃபோட்டோ வர மாட்டாங்க. அந்த ஃபோட்டோக்கு பல பிரச்சனை வரும். ஒவ்வொரு கல்யாணத்திலையும் அந்த ஃபோட்டோக்கு பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனை ரொம்ப நாளைக்கு நீடித்த மாதிரி எனக்கு தெரியல. மேபி ஒரு வாரம் கற்காமருக்காக இருக்கும், அடுத்த வாரம் என்ன ஆகிடுங்க, அது சரியாயிடும். இதுதான் நம்ம லைஃப் லெசனுங்க. நம்ம பிரச்சனை வரக்கூடாது, சலசலப்பு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுங்க. வரும், ஆனால் சலசலப்போடுவே நான் வாழ்ந்து விடக்கூடாதுங்க. ஆதி திருச்சபையில் அதை பண்ணாங்க. சலசலப்புகள் வந்தது, முற்றுப்புள்ளி வைத்தாங்க. அந்த சலசலப்போடுவே அவர்கள் வாழவில்லை. அது நம்ம பின்னாடி படிப்போங்க. ஸோ ரெண்டாவது உண்மை, சபை என்பது முழுமை பெற்ற அல்லது பரிபூர்ணம் அடைந்த மக்கள் இருக்கிற இடம் அல்ல. மூன்றாவது உண்மை இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிறது என்னவென்றால், இந்த ஐடியாவை சீஷர்கள் கொடுக்குறாங்க. ஒரு 7 பேர் நம்ம தேர்ந்தெடுக்கலாம், அவர்களை நாம் பந்தி விசாரணைக்காக போடலாம். நல்ல ஐடியாங்க. ஒரு மனிதனோ இல்லை ஒரு குழுவின் மக்களோ கொடுத்த ஐடியா நல்ல ஐடியா. தேவன் அந்த ஐடியாவை என்ன பண்ணாருங்க, வாய்க்க செய்தார். எல்லா ஐடியாவும் ஆண்டவர் நமக்கு வாய்க்க செய்யலைங்க. ஆரம்பத்தில் இந்த சபையை நம்ம கட்டுவதற்கு முன்பதாக நம்ம பழைய திருச்சபையில் ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு கேட் போடலான்னு பிளான் பண்ணோம். அந்த ஐடியாவை ஆண்டவர் நிறைவேற்றலை. ஏன்னா 2011 ஒரு இடம் வாங்கி சபையை கட்டணும் நம்ம முடிவு பண்ணாங்க. அந்த ஐடியா வந்தது, ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். ஆல் ஐடியாஸ் will not God fulfill. certain ideas டெஃபினட்டாக இந்த ஐடியாவை ஆண்டவர் அங்கே கொடுக்குறாரு.
செய்கிறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் என்னன்னா 3ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதலால் நல்லா கவனிக்கணும், வேதாகமத்தை நீங்க பாருங்க. பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை தேர்ந்தெடுத்து போதும். இது யாருக்காக, எந்த வேலைக்காக இவங்க எடுக்கிறாங்க தெரியுங்களா? எந்த வேலைக்காக எடுக்கிறாங்க? கேட்ரிங்காக எடுக்கிற 7 பேருக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன தெரியுங்களா? ஞானமும் பரிசுத்தாவியும் நிறையணும், நற்சாட்சி என்ன பண்ணாங்க பெற்றுக்கிறாங்க. filled with wisdom, holy spirit and of good character. பழைய திருமணங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் வேணால் பந்தி பரிமாறுவாங்க. உங்களுக்கு தெரில இதெல்லாம், குறிப்பாக நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் தெரியுமான்னு தெரில. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே கேட்ரிங் வைக்க ஆரம்பிச்சிட்டோங்க. பழைய திருமணங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமா அங்கே சர்வ் பண்ணுவாங்க, சித்தப்பா அங்கே சர்வ் பண்ணுவாங்க, பெரியப்பா அங்கே சர்வ் பண்ணுவாங்க, எல்லாரும் சர்வ் பண்ணுவாங்க. நினைவு சரியாக இருக்குமுன்னா, நான் ராபர்ட் ஐயாவுடைய கல்யாணத்துக்குலாம் நான் ஒரு 11ஆவது படிக்கிறேன். சின்ன பையனாக இருக்கும்போது யார் கல்யாணத்தில் போய் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் பெரியவங்களாகிட்ட பிறகு சப்போஸ் நீங்கள் முதல் பந்தியில் போய் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா, பழைய இப்போ இல்லை, இப்போ எல்லாரும் சர்வசாதாரணமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பழைய திருமணம் போய் சாப்பிட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் உங்களை கேட்பாங்க, உங்கள் கல்யாணம் தானே, நீங்கள் இப்பயே சாப்பிட்றீங்க, பின்னாடி சாப்பிடுங்க, திருத்தி விடுவாங்க. உடனே ஒரு பக்கெட் எடுத்துன்னு எல்லாரும் சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போனா அதுலேருந்து தெரியுற உண்மை என்னன்னா, சர்வ் பண்ணுறதுக்கு எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் தேவையில்லைங்க. சாப்பாடு போடுறதுக்கு எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஆனால் பைபிள் சொல்லுதுங்க, சாப்பாடு போடுவதற்காக அவங்க தெரிந்தெடுத்த நபர்களுடைய குவாலிஃபிகேஷன் பரிசுத்தாவினால நிறைந்திருக்க வேண்டும். குட் கேரக்டர், நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. கேட்ரிங்காக எடுத்த மக்கள் இந்த குணங்களுடையவர்களாக இருக்க வேண்டும். அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷமா தெரியுங்களா, எந்த நபர்களை கேட்ரிங்காக அவங்க எடுத்தாங்களோ அந்த நபர்களை தேவன் அபரிவிதமாக பயன்படுத்தினாங்க. The catering person became a conventional speaker. Stephen, who was selected as a catering person, became a conventional speaker. தெரியுதா? எந்த நபரை அவர்கள் உணவு பரிமாறுவதற்காக எடுத்தார்களோ அந்த நபர் வல்லமையாய் பேசினார். 8ஆம் வசனம், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். பிலிப்பு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். தேவன் யாரையும் பயன்படுத்துவார். நீங்களும் நானும் அது சொல்ல முடியாது. ஏன் அவரை பயன்படுத்த கேட்க முடியாது. தேவன் யாரை வேணா, எவர்களை அவர்கள் கேட்ரிங்காக எடுத்தாங்க, உணவு பரிமாறுவதற்காக எடுத்தார்களோ அவர்களை தேவன் அபரிவிதமாக பயன்படுத்தினார்கள். தட் இஸ் காட்ஸ் பிளான். அன்பானவர்களே, கடவுள் நம்மை பயன்படுத்துவார். ஸ்டீஃபனை பயன்படுத்தினாருங்க. அவனுடைய வார்த்தையை கேட்ட அந்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்குது. 15ஆம் வசனம், ஆலோசனை சங்கத்தில் அவன் முகத்தை பார்த்தாங்க, ஆனால் அவன் முகமோ தேவதூதன் முகத்தை போல் பிரகாசமாக இருந்ததான். கரெக்டா? தேவதூதன் முகத்தை போல் பிரகாசமாக இருந்ததற்கு காரணம், த கேட்ரிங் பாய் became a conventional speaker because of God. தேவன் அவனை பயன்படுத்தினார். சரி, இதெல்லாம் அந்த உண்மை. இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டோம். இப்போ நம்முடைய சப்ஜெக்டுக்கு வருவோங்க. கிறிஸ்தவ முதிர்ச்சியினுடைய பண்புகள். இந்த நாளில் நம்ம ஒரே ஒரு பண்பை மட்டும் நம்ம பார்த்து இந்த நாளின் தேவ செய்தியை நம்ம முடிக்கலாங்க. கிறிஸ்தவ முதிர்ச்சியினுடைய பண்புகள். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்குமா? அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் கிரேக்க மொழி பாரத்தி ஒரோண்டோ, அதாவது வார்த்தை பாரத்தி ஒரோண்டோன்னா ஒரு விதமாய், இலைமறைக்காயாய். ஆங்கிலத்தில் ரொம்ப ஓவர்லுக்டாக தெரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கேமரா திருப்புற மாதிரி நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது சாப்பிட வராங்க, நம்ம சர்ச்சில் சாப்பாடு போடுறோம், நமக்கு தெரிந்தவர்கள், நம்ம உறவினர்கள், நம்ம பிளட்டு, அது வரும்போது வாங்க நல்லா சாப்பிடுங்க, 2 சிக்கன் பீஸ் போடுப்பா. நம்ம பிளட்டும் கிடையாது, நம்ம சபைக்கு வருவோங்க, அவங்க வராங்க, சீரப்படு கிளம்பு, அது பேர் தான் ஓவர்லுக்டுங்க. தெரியுதுங்களா? நம்ம பிளட்டு ஒருத்தர் திரும்ப சாப்பாடு கேட்க வராங்க. பொதுவாக நம்ம செகண்ட் சாப்பாடு என்னவா கொடுக்கணும்?
குஸ்காவாக கொடுக்கணும். அவங்க வரும்போது நல்ல 4-5 சிக்கன் பீஸை போட்டு அனுப்புறது. நம்ம உறவின் முறை அல்லாத இன்னொருத்தர் வராங்க, செகண்ட் டைம் வராங்க, அவங்களுக்கு வெறும் சோறை போட்டு அனுப்பு, வெறும் குஸ்காவை போட்டு அனுப்புறது. அதுக்கு பேர் தான் ஓவர்லுக்டு. எங்கே பண்ணாங்க? ஆதி திருச்சபையில் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சர்ச்சில் அது இருக்கா? ஆதி திருச்சபையிலே பண்ணும்போது நம்ம சர்ச்சில் அது என்ன பண்ண முடியுங்க? பண்ண முடியும். ஓல்டு சர்ச் they were doing. What about Chetpet Tamil? We can also do. பண்ணாங்க. நம்ம பண்ணுறோம், நம்ம பண்ணாமலாம் இல்லைங்க. உணவு பரிமாறும் போது நம்முடைய முகங்கள்லாம் பார்க்கணுமே, சூடாயிடுறோம். நம்ம சோத்தை விட நம்ம சூடாயிடுறோம். சபையில் நடந்தது ஓவர்லுக்ட். அந்த பிரச்சனை அங்கே வந்துச்சுங்க. சில உணவு பரிமாறும் போது பார்க்கணுமே, நம்ம உறவுகள் வந்தால், நமக்கு தெரிந்தவங்க வந்தால், பிரதர் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் சாப்பிடுங்க, மரியாதையாக இருக்கும். லாங்குவேஜ் நமக்கு தெரியாதவங்க ஒருத்தர் நம்ம சபைக்கு வருவங்க வந்தால், ஏய் சீக்கிரம் சாப்பிடு, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுகிறேன். லாங்குவேஜ் இதுதான் அங்கே நடந்தது. யாருக்கு நடந்தது? கிரேக்க ஸ்திரீகளுக்கு நடந்தது, குறிப்பாக விதவைகளுக்கு நடந்தது. யார் பண்ணது? எபிரேய சகோதரர்கள் பண்ணாங்க. இவங்கெல்லாம் யாருங்க? பேதுருவிடம் நேரடியாக இயேசுவின் போதனையை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். ஒரு பிரச்சனை அங்கே சபையில் இருந்தது. அது ஒரு பிரச்சனை சொல்கிறாரு லூக்கா. இரண்டாவதாக கடைசி லைன் வாசிமா 6ஆம் அதிகாரம் 1ஆம் கடைசி பாகம். எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். மாமரிங். மாமரிங்க்கு இங்கிலீஷில் சரியான சீக்ரெட் டிபேட். குசு குசு குசுன்னு இவங்களே பேசிப்பாங்க. அதை வெளியே என்ன பண்ண மாட்டாங்க, யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. விஷயம் தெரியுமா, நம்ம சர்ச்சில் ஒரு கறி இவங்களுக்கு மட்டும் போடுறாங்க. தெரிஞ்சே இருக்காது அவங்களுக்கு அது கறி போட்டாங்களான்னு தெரியாது. இவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் செய்வாங்க. அப்படி செஞ்சிருக்கே வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம பேசுவோம் பாருங்க, தட் வி கால்ட் எ சீக்ரெட் டிபேட். குஸ் அது பேர். எங்கே நடந்ததுங்க? ஆதி திருச்சபையில் நடந்ததுங்க. ஆதி திருச்சபையில் நடந்தது. அப்போஸ்தலர் 15:39 வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 15:39 குயிக்கா வாசிங்க. இதை பற்றி அவர்களுக்குள்ளே பர்னபாவுக்குள்ளும் பவுலுக்குள்ளும் கடும் கோபம் உண்டதுங்க. ஓ வெரி குட் வேர்ட். ஆவியானவர் எழுதியிருப்பார், கடும் கோபம் உண்டது. யாருங்க? பர்னபாஸ், சவுல் 2 பேரும் பெரிய ஜாம்பவான்கள். 2 பேருக்கும் கடும் கோபம். இது எப்படி தெரியுமா இருக்கு? எனக்கும் குட்டியாகும் கடும் கோபம் வரலாமா வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி வந்த மாதிரி பவுலுக்கும் பர்னபாவுக்கும். அவர் என்னுடைய வயதில் முதிர்ந்த ஊழியக்காரர். அவரை விட நான் கொஞ்சம் வயது சின்னவன், அனுபவத்தில் சின்ன. எனக்கு அவருக்கு கடும் கோபம் வந்துச்சுன்னா எப்படி இருக்குங்க? அது மாதிரி கற்பனை பண்ணிப்பாங்க. கடும் கோபம் உண்டது. 2 தேவ ஊழியர்கள் பேசிக்கிறாங்க. சட்டையை பிடிக்காத குறைதா கடும் கோபம். எங்கே நடந்தது? ஆதி திருச்சபையில் நடந்தது. இன்னொரு வசனம் வாசிப்போங்க. நம்ம கலாத்தியரில் பவுல் சொல்கிறார் தெரியுங்களா, பேதுருவை நான் போதுமா வாசிக்க வேண்டாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் அந்தியோக்கியாவுக்கு பேதுரு வந்தபோது நான் அவனை முகமுகமாக எதிர்த்தேன். அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். அந்தியோக்கியாவுக்கு பேதுரு வந்திருப்பாருங்க. ஹலோ வாங்க பேதுரு, பவுல் வெல்கம் பண்ணியிருப்பாரு, எல்லாம் வந்திருப்பாங்க. திடீரென்று பேதுரு பண்ண சேட்டில், பேதுரு ஒழுங்காக நடந்துக்க, நீ ஏன் அப்படி பண்ண? லாங்குவேஜ் மாறி இருப்பாங்க. எதிர்த்தா, முகமுகமாக எதிர்த்தேன். 2 பெரிய ஜாம்பவான்கள், பவுல் பேதுரு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. எங்கங்க? இவர்கள் எல்லோரும் இயேசுவிடமிருந்து நேரடியாக போதனையை பெற்ற இவர்கள் எதிர்க்கிறார்கள். போன வாரம் நம்ம படிச்சோம்ல, பேதுருவிடமிருந்து போதனையை கேட்ட அனனியா சப்பீரால் என்ன பண்ணாங்க? ஏமாற்றினார்கள். அப்படின்னா சர்ச்சில் என்ன இருக்காங்க? பிரச்சனைகள் இருக்கும். கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பிரச்சனைகளோடு கசப்புகளோடு வாழ்வது அல்லங்க. யூ cannot live with some kind of a grudge in your heart. கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பிரச்சனைகளோடு கசப்புகளோடு வாழ்வதல்ல. ஆதி திருச்சபையில் பிரச்சனைகள் இருந்தது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். they put an end to the problem. இன்னைக்கு நம்ம பண்ற தப்புன்னு தெரியுங்களா? நம்ம பிரச்சனைகளோடவே வாழ ஆரம்பிச்சிட்டோங்க. தட் இஸ் ராங். கிறிஸ்தவ முதிர்ச்சி அடைந்தவன்
பிரச்சனைகளை வளர்க்க மாட்டான், பிரச்சனைகளை தீர்ப்பான். அன்பானவர்களே, கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பிரச்சனைகளோடு அல்லது கசப்புகளோடு வாழ்வதல்ல. பல இடங்களிலே நாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம், மன கஷ்டங்களை நாம் சந்திக்கிறோம், கசப்புகளை சந்திக்கிறோம். ஆனால் சீஷர்கள் அந்த பிரச்சனைகளோடு அல்லது அந்த சலசலப்போடு அதிக நேரம் வாழவில்லை. கடந்த 2017 ஆண்டு முதல் நான் ஒரு புதிய பொறுப்பினை வகித்து வருகிறேன். இதில் ஒரு சில பேருக்கு அது தெரிந்திருக்கும், ஒரு சில பேருக்கு அது தெரியாமல் இருக்கும். சமாதான கல்வி ஆசிரியராகவும் நான் பணியாற்றுகிறேன், பீஸ் எஜுகேஷன் டீச்சராக. 2 இடங்களுக்கு நாங்கள் சமாதான பயிற்சி கொடுப்பதற்காக நாங்கள் சென்றிருக்கிறோம். ஸ்ரீலங்காவில், நாகாலாண்டில் இந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள், தங்களுடைய சமாதானத்தை துளைத்திருக்கிற மக்கள் மத்தியில் சமாதான கல்வியை சொல்வதற்காக நான் சென்றிருக்கிறேன். கடந்த 2018 ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 2 வருடங்களாக கரூருக்கு நான் அடிக்கடி சென்று அங்கே இருக்கிற கரூர் வைஸ்யா பேங்க் ஸ்டாஃப்காக நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். என்னுடைய முக்கியமான தலைப்பு என்னென்னா கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட். எப்படி முரண்பாடுகளை அல்லது பிரச்சனைகளை நாம் சமாளிப்பது அல்லது அதை எப்படி நாம் சரி செய்வது. பிரியமானவர்களே, இந்த பாடம் நமக்கு ரொம்ப மிக முக்கியமான பாடம். திருச்சபையிலும் நமக்கு பலவிதமான முரண்பாடுகள், பலவிதமான கருத்து வேறுபாடுகள், பலவிதமான மனக்கசப்புகள் நமக்கு வரும். வராது என்று சொல்ல முடியாது. பேதுரு அப்போஸ்தலனாக இருந்த திருச்சபையிலே வரும்பொழுது ஜோஷுவா திருச்சபையிலும் நிச்சயமாக வரும். ஆனால் பிரச்சனைகளோடு வாழ்வது கிறிஸ்தவ முதிர்ச்சி அல்ல. ஒரு பிரச்சனைகளை 5 விதமாக நாம் சமாளிக்கலாம் என்று சொல்கிறார்கள். பிரச்சனைகளை தீர்க்க முடியாது, பிரச்சனைகளை நாம் சமாளிக்கலாம் என்று சொல்கிறார்கள். 5 ஸ்டைல்ஸ் சொல்லுவாங்க. முதல் ஸ்டைல், ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனையை நாம் தவிர்த்து விடுவது. ஆங்கிலத்தில் இதற்கு பேர் அவாய்டிங். பிரச்சனைகளை நாம் தவிர்த்து விடுவது. இதற்கு ஒரு மிருகத்தையும் சொல்லுவாங்க, டாட்டாய்ஸ் தெரியும் உங்களுக்கு? ஆமையை நீங்கள் அந்த வெளியில் தொட்டிங்கன்னா அது அப்படியே என்ன பண்ணுறாது, ஷெல்குள்ளே போயிடும். பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி விடுவார்கள். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, a good marriage is between a deaf husband and a dumb wife. காது கேட்காத கணவனுக்கும் வாய் பேச முடியாத மனைவிக்கும் நடைபெறுவது தான் ஒரு சிறந்த திருமணம். கணவனும் பேசுகிறாங்க, மனைவியும் பேசுகிறாங்க அப்படின்னா வாக்குவாதங்கள் அதிகமாகும். ஒருவர் பேசும்போது ஒருவர் பிரச்சனையை அவாய்ட் பண்ணனா, வாயை மூடிட்டு இருந்தால் அந்த பிரச்சனையை நிரந்தரமாக ஒரு முடிவுக்கு வரும். மலையை பார்த்து ஏதோ ஒன்று குலைக்கிற மாதிரிங்க. இது ஒரு முறை. எல்லா நேரங்களிலும் இந்த முறையை நாம் கையாள வேண்டும் என்று அவசியம் இல்லை. இந்த முறையை நாம் கையாளலாம், பிரச்சனைகளை நாம் தவிர்த்து விடலாம். 2வது முறை காம்பீட்டிங். நான் வாழ வேண்டும் என்பதற்காக பிறரை எந்த நிலைக்கும் நான் கீழாக தள்ளுவேன். நீங்க ஷார்க் கேள்விப்பட்டிருப்பீங்க, மீன். அந்த மீன் தான் வாழ வேண்டும் என்பதற்காக பிறரை எந்த நிலைக்கும் தள்ளும். கேவலப்படுத்துவாங்க. தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக பிறரை எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் கேவலப்படுத்துவாங்க. இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரியே பேசுவாங்க. இந்த முறை சில நேரங்களிலே நமக்கு கை கொடுக்கும், சில வேளைகளிலே இது இன்னும் பிரச்சனைகளுக்கு வகுவகுக்கும். ஒருவேளை இந்த முறையை நாம் எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்றால், புதிய வாய்ப்புகள் நமக்கு வரும்போது, நம்முடைய கல்வியிலே நாம் காம்பீட் ஸ்பிரிட் இருக்கலாங்க. 3வது ஒரு முறை காம்ப்ரமைசிங். ஒத்து போகிறது. எனக்கு என்ன லாபமோ உனக்கு என்ன லாபமோ, 2 பேருக்கு எதில் லாபமோ அதில் நாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுங்க, காம்ப்ரமைசிங். பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் இந்த முறையை அடிக்கடி கையாளுவீங்க. உங்கள் பிள்ளை படிக்கலைன்னு வச்சுங்களேன், உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், 10th பாஸ் பண்ணிவிட்டு உனக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு மொபைல் ஃபோன் வாங்கித்தரேன். மொபைல் ஃபோன் வருவது பிள்ளைக்கு லாபம், 10th பாஸ் பண்ணிட்டா பெற்றோர்களுக்கு லாபம். நிறைய நேரத்தில் ஒரு போதகராக பல இடங்களிலே நாம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டும். பல இடங்களிலே காம்ப்ரமைஸ் செய்திருக்கிறோம். சபையினுடைய ஹாலை கொடுத்துருக்குறோம். நிறைய இடங்களிலே நாம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. அது ஒரு ஸ்டைல், பிரச்சனைகளை கையாள்வதற்கு. 4வதாக ஒரு ஸ்டைலுங்க, அகாமடேட்டிங் ஸ்டைல். இந்த மாதிரி பர்சனாலிட்டி உடையவங்க எப்போவுமே உறவுகளை அதிகமாக பார்ப்பார்கள். இந்த பிரச்சனைகளை நான் தீர்க்கவில்லை என்றால் இந்த உறவுகள் எனக்கு பாதிக்கப்படும் என்பதற்காக அந்த உறவுகளை இழந்து விடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருப்பார்கள்.
ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஈஸி டு பிரேக் அ ரிலேஷன்ஷிப், பட் இட்ஸ் வெரி ஹார்ட் டு பில்ட் அ ரிலேஷன்ஷிப். கடைசியாக கொலாபரேட்டிங். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதாங்க, நான் போதகர், நீங்கள் மூப்பர், ஒருவர் உதவிக்காரர், திருச்சபை தலைவர்கள், திருச்சபை மக்கள், நாம் அனைவரும் இசைந்து செயல்பட்டால் தான் திருச்சபை வளரும். போதகர் மட்டும் நல்ல குணங்களை உடையவர், மூப்பர்கள் மட்டும் நல்ல குணம் உடையவங்க, உதவிக்காரர் மட்டும் நல்ல குணம் உடையவங்க, திருச்சபை விசுவாசிகள் நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு வாழ்வோம் என்றால் சபை வளராது. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சிறந்த வழி கொலாபரேட். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, when you come together there is always oneness. பவுல் அதை மிக தெளிவாக சொன்னார்கள். 1 கொரிந்தியர் 3:5, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தார். பிரியமானவர்களே, பிரச்சனைகளை தீர்ப்பவன் கிறிஸ்தவன், பிரச்சனைகளோடு வாழ்பவன் கிறிஸ்தவ முதிர்ச்சி அற்றவன். கசப்புகளோடு வாழ்பவன் கிறிஸ்தவ முதிர்ச்சி அற்றவன். கோபங்களோடு வாழ்பவன் கிறிஸ்தவ முதிர்ச்சி அற்றவன். அப்படி என்றால் கோபங்கள் வரும், கசப்புகள் வரும், சண்டைகள் வரும், வைராக்கியங்கள் வரும். ஆனால் தீர்வை காண்பவன் தான் முதிர்ச்சி உள்ள கிறிஸ்தவன். ரோமர் 12:18 நான் வாசிக்க கேட்கிறேன். ரோமர் 12:18 நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 12:18 வாசிங்க. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். இந்த வசனத்தை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என்னால் முடிந்தா எல்லாம் இருக்கணும்னுங்க. அதோடைய மொழிபெயர்ப்பை ஒரு சில மொழிபெயர்ப்புகளை நான் பார்த்தேங்க. அதில் ஒரு மொழிபெயர்ப்பு ரொம்ப பிடிச்சது, do all that you can to live in peace with everyone. அதை நான் தமிழில் மொழிபெயர்க்கிறேன். எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருக்க தங்களால் என்ன கூடுமோ அதையே செய்யுங்க. கூடுமானால் இல்லைங்க, எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருக்க தங்களால் என்ன கூடுமோ அதையே செய்யுங்கள். சமாதான குலைச்சல் வரக்கூடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். அதாங்க சரியான பதம். கிறிஸ்தவன், முதிர்ச்சி உள்ள கிறிஸ்தவன் பிரச்சனைகளோடு வாழ மாட்டான். இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்றாங்க, எல்லா மனுஷரோடும் சமாதானமற்ற நிலைக்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டாம். யூ ஷுட் நாட் பி த ரீசன் ஃபார் அன் அன்பீஸ்ஃபுல் சிச்சுவேஷன். இன்னைக்கு நம்முடைய சபையில் எத்தனை முதிர்ச்சி உள்ள கிறிஸ்தவர்கள் நாம் இருக்கிறோம். கசப்புகளோடு, வைராக்கியங்களோடு, விரோதங்களோடு நாம் வாழ்வோம் என்றால் அது கிறிஸ்தவ முதிர்ச்சி அல்ல. அன்பானவர்களே, பவுல் கலாத்தியரில் சொல்றாருங்க, நான் பேதுருவை முகமுகமாக எதிர்த்தேன். நிச்சயமாக அங்கே ஒரு பெரிய வாக்குவாதம். யார் இந்த பவுல் என்று அநேகர் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஹூ இஸ் திஸ் பால்? இப்பதான் ஊழியத்துக்கு வந்தான். இயேசுவோடு 3 வருஷத்துக்கு மேல பேதுரு இருந்தாருங்க. அங்க பலவிதமான வாக்குவாதங்கள் வந்திருக்கும். ஆனால் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பவுலை பற்றி பேதுரு எழுதுகிறார்கள். பர்னபாவுக்கும் பவுலுக்கும் பெரிய பிரச்சனை. ஆனா கலாத்தியர்ல, எபேசியர்ல பர்னபாவை பற்றி பவுல் எழுதுகிறார். கசப்புகளோடு வாழ்பவன் கிறிஸ்தவன் அல்ல. இது எல்லாருக்கும் வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேங்க. ஹோம் வர்சஸ் ஹவுஸ். அந்த கேள்வி கேட்ட போது நிறைய பேர் சொன்னாங்க, ஹோம்னா சின்ன வீடு, ஹவுஸ்னா பெரிய வீடு. ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு இது வித்தியாசம் தெரியலங்க. ஹோம் வர்சஸ் ஹவுஸ். தமிழில் இல்லம், வீடு. இல்லம் என்பது உறவுகள் உள்ள இடம், வீடு என்பது வெறும் கட்டிடத்தை தான் குறிக்கிறது. இட்ஸ் டாக்கிங் அபவுட் த பில்டிங், பட் ஹோம் இஸ் டாக்கிங் அபவுட் த ரிலேஷன்ஷிப். ஒரே வீட்டில் அப்பா அம்மா 2 பிள்ளைகள் வச்சுங்க, அது வீடு. அப்பா பிள்ளைங்க கிட்ட பேச மாட்டார், அம்மா பிள்ளைங்க கிட்ட பேச மாட்டாங்க, பிள்ளைங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, எல்லாரும் மொபைல் ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா தட் இஸ் அன் ஹவுஸ். Because in home you will have feelings. இல்லத்தில் உணர்வுகள் இருக்கும், பாசம் இருக்கும், கோபங்கள் இருக்கும், மனஸ்தாபங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜில் பிரச்சனை,
அதே நேரத்தில் வசந்த் அண்ட் கோல ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போடுறாங்க. பொதுவாக என்ன பண்ணுவீங்க, அந்த ஃப்ரிட்ஜை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புது ஃப்ரிட்ஜ் வாங்கிடுவீங்க. உங்களுக்கும் அந்த ஃப்ரிட்ஜுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அந்த ஃப்ரிட்ஜு உங்கள் வீட்டை விட்டு போகிறதுனால நீங்கள் உட்காந்து அழுவீங்களா? புது ஃப்ரிட்ஜு வந்த ஒன்றுமே பழைய ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணுவீங்க, மறந்துடுவீங்க. உங்கள் பையனுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, உங்கள் பொண்ணுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் யாரும் போட மாட்டாங்க. சப்போஸ் அப்படி போடுறாங்கன்னா உங்கள் பொண்ணை விற்றுட்டு வேறு பொண்ணை வாங்கிப்பீங்களா? யூ won't do that. ஏன்னா அது என் ரத்தம். அதுதான் ஹோம். ஹோமில் தான் பந்தங்கள் இருக்கும், பாசங்கள் இருக்கும், கோபங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், வருத்தங்கள் இருக்கும். இந்த பில்டிங்கில் என்ன இருப்பாங்க, இந்த பில்டிங்கை பார்த்து நீங்கள் 10 முறை கத்துனா கூட இந்த பில்டிங்க்கு வலிக்க போகிறது கிடையாது. ஆனால் வீட்டில் வலிக்கும். ஹோம் will have feelings, house will not have feelings. உறவுகள் சங்கமிக்கும் இடம்தான் ஹோம். ஹவுஸில் உறவுகள் சங்கம், கட்டிடத்தை தான் நம்ம ஹவுஸ் சொல்கிறாங்க. போன வாரம் கூட நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேங்க. சர்ச் ஷுட் பி ட்ரீட்டட் as a home. இட் ஷுட் பி a fellowship of believers. விசுவாசிகளின் சங்கமமாக திருச்சபை இருக்க வேண்டும், ஐக்கியமாக திருச்சபை இருக்க வேண்டும். இது திருச்சபையை வெறும் நீங்கள் கட்டிடமாக பார்த்தால், ஐயோ என்னால் சர்ச்சுக்கு வர முடியலையே அப்படின்றது வெறும் கட்டிடமாக நீங்கள் பார்த்தால், இட் இஸ் ஒன்லி a house. அது வெறும் வீடாக தான் இருக்கும். நம்ம பாஷையில் சொல்லுவாங்க, நம்ம ஜமான்றோம்ல, ஜமானா தெரியுதுங்களா, நிறைய ஜனக்கூட்டம். அந்த ஜனம் அது பாசம், அதுதான் ஹோம். இன்னைக்கு நம்ம சர்ச் ஹோமாக இருக்கா இல்லை ஹவுஸாக இருக்காங்க? நிறைய நேரத்தில் நம்ம ஹவுஸாக மாற்றிருக்கிறோம். we are treating this church as a house. we are talking about the building. வெறும் பில்டிங்கை தான் பேசுகிறாங்க. பில்டிங் இல்லைங்க, உறவுகள் சங்கமிக்கும் இடம். எங்கே உறவுகள் உண்டோ அங்கே கசப்புகள் இருக்கும். கிறிஸ்தவத்தில் ஒரே ஒரு வித்தியாசம், கசப்புகளோடு நாம் வாழ முடியாது. அதுதான் முதிர்ச்சி உள்ள கிறிஸ்தவன். ஒரு கத்தோலிக்க ஃபாதர் ஒன்று சொன்னாருங்க, அதை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு பெரிய வீடு வச்சுங்க, நம்ம சர்ச்சை ஒரு எக்ஸாம்பிள். நம்ம சர்ச்சு ரொம்ப பெரிய சர்ச்சுங்க. அந்த சர்ச் உள்ள நுழையிறதுக்கு ஒரே ஒரு வழி தான், கேட். சர்ச்சு சைஸில் நம்ம கேட் இருக்கா? கிடையாது. கரெக்டாக நான் சொல்கிறது, நம்ம சர்ச் சைஸ் கேட்டு கிடையாதுங்க. 70 அடி அகலம், 27 அடி அகலம், 70 அடி நீளம், 27 அடி அகலம் கேட் நம்மக்கிட்ட இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கேட்டுடைய மேக்ஸிமம் சைஸ் 10க்கு 10 இருக்கும். ஸோ வீடு பெருசு, சர்ச் பெருசு, ஆனால் அதோடைய கேட் ரொம்ப சின்னதுங்க. இந்த கேட்டை லாக் பண்ணுறதுக்கு நம்ம போடுற பூட்டு அதை விட சின்னதுங்க. அந்த பூட்டை திறக்கிற சாவி அதை விட சின்னதுங்க. இந்த சர்ச்சுக்குள்ளே நீங்கள் நுழையினா உங்களுக்கு தேவை அந்த சின்ன சாவி, கேட்டை திறக்கிறதுக்கான, பூட்டை திறக்கிறதுக்கான சின்ன சாவி. ஸ்மால் திங்ஸ் வில் ஓப்பன் த வே டு சர்ச். தெரியுதா? சின்ன சாவி திருச்சபைக்கு நீங்கள் வருவதற்கான வழியை திறந்து விடுகிறதுங்க. ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட் வில் ஓப்பன் த வே ஃபார் நியூ ரிலேஷன்ஷிப். சிறிய அட்ஜஸ்ட்மெண்ட் புதிய உறவுகளுக்கு வழிவகுக்கும். அதுதான் ஹோம். சீஷர்கள் நமக்கு கற்றுத்தர பாடம், கசப்புகளோடு வாழ்வது கிறிஸ்தவ முதிர்ச்சி அல்ல. அது யார் வேண்டுமானாலும் இருக்கலாங்க. அது போதகர் மட்டும் இல்லை, நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் கசப்புகளோடு வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்தவனாக இருப்பதற்கு கூட தகுதி கிடையாது. யூ cannot live a Christian with grudges in your heart. அன்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய திருச்சபையை ஒரு ஐக்கியங்களின் சங்கமமாக மாற்றுவதற்காகத்தான் நம்மை அழைக்கிறார். 5 வழி சொன்ன, நீங்கள் எப்படிலாம் கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம், காம்பீட் பண்ணலாம், காம்ப்ரமைஸ் பண்ணலாம், அகாமடேட் பண்ணலாம், இல்லைன்னா கொலாபரேட் பண்ணலாங்க. இது 5மே சிறந்த வழியா, நல்ல வழியா, அது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அன்பானவர்களே, கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பிரச்சனைகளோடு, கசப்புகளோடு வாழ்வதல்ல. சீஷர்கள் அந்த கசப்புகளோடு வாழவில்லை, அவர்கள் அதற்கான தீர்வை கண்டுபிடித்து கிறிஸ்தவ வாழ்வில் முன்னேறி சென்றார்கள். கர்த்தர் நம்மை அப்படியாக மாற்றுவார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேவ செய்தியை நாம் வார வாரம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருவசனத்தை நாம் கேட்கிறவர்களாக அல்ல, அதன்படி செய்கிறவர்களாக தேவன்
நம்மை மாற்றுவார். கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது பிரச்சனைகளோடு கசப்புகளோடு வாழ்வது அல்ல. திருச்சபையில் பிரச்சனைகள் உண்டு. ஆதி திருச்சபையில் பிரச்சனைகள் வந்தபோது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடித்தார்கள், முன்னேற்ற பாதையிலே சென்றார்கள். தீர்வை கண்டுபிடித்து சபை வளர்ந்தது. அன்பானவர்களே, இந்த திருச்சபையை நாம் இல்லமாக பார்க்கிறோமா அல்லது வெறும் கட்டிடமாக நாம் பார்க்கிறோமா? உறவுகள் சங்கமிக்கிற இடமாக நாம் பார்க்கிறோமா அல்லது வெறும் பொருட்கள் நிறைந்த இடமாக நாம் பார்க்கிறோமா? We want this church to be a home, not a house. உங்கள் வீடு இல்லமாக இருக்கிறதா அல்லது வெறும் வீடாக இருக்கிறதா, கட்டிடமாக இருக்கிறதா? கர்த்தர் நம்மை எதற்காக அழைக்கிறார்? நாம் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருப்பதற்காக. வேதம் சொல்கிறது ரோமர் 12:18 எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருக்க உங்களால் என்ன கூடுமோ அதையே செய்யுங்க. Do things which will build a peaceful relationship. கிறிஸ்தவ முதிர்ச்சியின் பண்புகளை கேட்கிறவர்களாக அல்ல, அதை நம் வாழ்விலே செய்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். நல்ல ஆண்டவரே, கொடுத்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, விசேஷமாக சுவாமி கிறிஸ்தவ முதிர்ச்சியினுடைய பண்புகளை நாங்கள் சிந்தித்து வருகிறோம். அவ்வண்ணமாக இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த பண்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது கசப்புகளோடு அல்லது பிரச்சனைகளோடு வாழ்வது அல்ல சுவாமி. கசப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும் ஆண்டவரே, மன வருத்தங்கள் வரும், மன சோர்வுகள் வரும் சுவாமி. அது வரும்பொழுது ஆண்டவரே, அதை தீர்த்து நாங்கள் உம்முடைய பாதையிலே தொடர்ந்து செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபை சுவாமி, திருச்சபை விசுவாசிகள் நாங்கள் ஒருவரோடு ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்படுவதற்கு நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன ஆண்டவரே, அப்படியாக சுவாமி கூடுமானால் அல்ல ஆண்டவரே, எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருப்பதற்கு எங்களால் என்ன கூடுமோ அதையே நாங்கள் செய்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருச்சபை விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் ஆண்டவரே, புதிய மாதத்திற்குள்ளாக நாங்கள் சென்றிருக்கிறோம். கடந்த மாதத்திலே நீர் எங்களை கண்மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர். தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்தும். உங்களுடைய தேவைகளை சந்தித்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். சபையில் உள்ள சிறுவர்கள், இளைஞர்கள், முதியவர்கள், சுகவீனமான பிள்ளைகள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் அளித்தார். வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலையிலே கிருபைகளை அளித்தார். வேலை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த விதமான தொற்றுக்களும் இல்லாமல் நீர் இவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். எங்களுடைய பகுதி மக்கள் எங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பகுதியில் எந்த விதமான தொற்றுக்கள் இல்லாமல் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. எங்களுடைய தேசத்தை, எங்கள் தமிழ்நாட்டை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்தர் நீர் வாய்க்க செய்து சுவாமி, இந்த சூழ்நிலையை நீர் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய ஆறுதல் நீர் எங்களோடு இருக்கட்டும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருப்பதற்கு நம்மால் எதெல்லாம் செய்யக்கூடுமோ அதை செய்வதற்கு உதவி செய்கிற தூய ஆவியானவரின் பிரியா சமூகமும் சமாதானமும் சுகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். எங்கள் கரங்களை உயர்த்தி உமையென்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல